வெல்கம் டு ஸ்வாட்ஸ் மினிட்ஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அவன் இல்லாமல் நம்ம பேனில் எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேரினேஷனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துக்கோங்க. காரம் கம்மியாக இருக்கும், நல்லா கலர் கொடுக்கும். உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றவே கூடாது, நல்லா கெட்டியான தயிரில் தான் அதை மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் கசூரி மெத்தி நான் ஆட் பண்ணிக்கேன், அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட சிக்கனுக்கு. அதுக்காக நல்லா பேஸ்ட் மாதிரி இதை செஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்மளோட சிக்கனில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கட்டு போட்டுக்கோங்க சிக்கனில். அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளுக்க நல்லா இறங்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காரமாக கொஞ்சம் உப்பெல்லாம் அதில் இறங்கியிருக்கும். இதை நான் ஓவர் நைட் வச்சுருக்கேன். நீங்கள் சப்போஸ் மதியானம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியாவது இந்த மாதிரி மேரினேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனில் 1 கியூப் பட்டர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் இதை சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்மளோட சிக்கன் வச்சு 7 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது அதர் சைட் வேகிறதுக்காக திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள் மேலெல்லாம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. சாஃப்டாக நல்லா டெண்டர் சிக்கனாக இருக்கணும்னா கரெக்டான அளவில் நம்ம அதுக்கு வேக வச்சு நம்ம எடுக்கணும். அப்போ தான் தந்தூரி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம அடுத்த பீஸ் எடுத்துக்கலாம். இதுக்கும் அதே 7 மினிட்ஸ் தான். முன்னாடி 7 மினிட்ஸ், அப்புறம் திருப்பி போட்டு அடுத்த 7 மினிட்ஸ். ஆயிடுச்சு. தந்தூரிக்கு முக்கியமானது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். நீங்கள் நார்மலான சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு கலர் கிடைக்காது, அதோட காரமும் ஜாஸ்தி இருக்கும். அதனால காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் பேன்லேயே எப்படி தந்தூரி சிக்கன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய், see you next video. Bye.